வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் நேரம் வந்துட்டா போதும் வாக்குறுதிகள் மழையா கொட்டும். இப்போ அப்படி பல்வேறு கட்சிகள் அறிவிச்சிருக்கிற திட்டங்களை பத்தி தான் ரொம்ப தெளிவா நாம பார்க்க போறோம். எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிற ஒரு கேள்வி, உண்மையாவே குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 15,000 கிடைக்குமா? இந்த நம்பர் எப்படி வந்துச்சு? இதுக்குள்ள என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். முதல்ல அந்த 15,000 ரூபாய் கணக்க புரிஞ்சுக்கிறதுக்கு குடும்பத் தலைவிகளுக்காக அறிவிக்கப்பட்ட நிதி உதவி திட்டங்களை பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளோட ஒரு மையப் புள்ளியாவே இருக்கு. இந்த உதவித்தொகை எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. குறிப்பா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற PHH மற்றும் AAY ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 3 வேற திட்டங்கள் மூலமா இந்த உதவி கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுதான் அந்த 10,000 ரூபாய், 2,000 ரூபாய், அப்புறம் 1,000 ரூபாய். இந்த திட்டங்களை பத்தி தான் இப்ப நாம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இந்த வாக்குறுதிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு இதுதான். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்பத் தலைவிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா 10,000 ரூபாய் செலுத்தப்படும்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு கருணை தொகையா வழங்கப்படும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து குலவிளக்குன்னு ஒரு புது திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இது மூலமா பெண்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் வழங்கப்படும்னு ஒரு தனி வாக்குறுதி இருக்கு. இது மத்த திட்டங்களோட கூடுதலா வர்ற மாதிரி தெரியுது. சரி, குடும்பத் தலைவிகளுக்கான திட்டங்களை பார்த்தாச்சு. அடுத்ததா நம்மளோட இளைஞர்கள், அவங்கள மனசுல வச்சு என்னென்ன உதவி திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிற பட்டதாரிகளுக்கு மாசம் 2,000 உதவித்தொகையும், 12ஆம் வகுப்பு முடிச்ச இளைஞர்களுக்கு மாசம் 1,000 உதவித்தொகையும் தரதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட கல்வி தகுதியை பொறுத்து இந்த உதவித்தொகை மாறுது. பெண்கள், இளைஞர்கள் இவங்கள தாண்டி இந்த வாக்குறுதி மழையில மத்தவங்களுக்கும் சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. வெவ்வேறு சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு இப்போ ஒரு பார்வை பார்க்கலாம். சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதோ. மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்துல 10,000 ரூபாய் உதவி. நகரத்துல இருக்கிற சிறு வியாபாரிகளோட கடன்கள் முழுசா தள்ளுபடி. கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட்டாகவும் அதிகரிக்கப்படும்னு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா அறிவிப்புகள் வந்திருக்கு. இப்ப பொதுவான நல்ல திட்டங்கள், இப்போதைக்கு பெண்களுக்கு மட்டும் இருக்கிற இலவச பேருந்து பயணம் இனிமே ஆண்களுக்கும் விரிவுபடுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களோட கல்வி கடன்கள் முழுமையா ரத்து செய்யப்படும்னு ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. இதோட முதியோர் ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு கூட 1,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவ்ளோ வாக்குறுதிகளை பார்த்தோம், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா இதையெல்லாம் நாம எப்படி எடுத்துக்கணும்? ஒரு வாக்காளரா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல, இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகள் தான். இப்போதைக்கு நடைமுறையில இருக்கிற அரசாணைகள் கிடையாது. 2வது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் இருக்கு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்கும், அதுக்கு என்ன தகுதிகள்னு முழு விவரங்களும் இன்னும் வெளியாகல. இத நாம மனசுல வச்சுக்கணும். இந்த விளக்கங்களுக்கு பிறகு உங்களுக்கான கேள்வி இதுதான். தேர்தல்ல கொடுக்கப்படுற இந்த மாதிரியான நிதி சார்ந்த வாக்குறுதிகள் ஒரு வாக்காளரா உங்க முடிவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.